ஹாய் கேஸ் நான் எங்கள் போய் நீங்கள் பார்த்துக்குது எம்பிக்கு இன்னைக்கு நம்ம போய் நம்ம பிளாக் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இது வந்து எபிசோட் 5. இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெலாம் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துங்க. ஸோ இப்போ கேஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன வீடியோ கீழே வந்த கமெண்ட்லாம் படிச்சிடலாம் கேஸ். கருப்பு சாமி ப்ரோ வந்து ஆஷ் டீம் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை நீங்களாக ஒரு டீம் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காரு. ஸோ நான் ஆஷ் டீம் யூஸ் பண்ணல ப்ரோ இதில். ஸோ இதில் வந்து நானாக ஒரு டீம் அந்த டீம் தரமாக இருக்கும். ஸோ அந்த டீம் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் ஆட் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நீங்கள் இன்னும் ரெட் கலர் ஆட் கமெண்ட் பண்ணலையா? சீக்கிரம் போய் கமெண்ட் பண்ணுங்க கேஸ். அதுக்கப்புறம் கேமிங் வித் அரின்ற ஒருத்தர் வந்து ஸோ நம்மளோட புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. ஸோ எப்போவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. அப்புறம் அப்பாஸ் ப்ரோ வந்து ஹாய் ப்ரோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு. ஹாய் ப்ரோ அப்படியே ஒரு ரெட் கலர் ஆட் கமெண்ட் பண்ணியிருக்காரு. கைஸ் நீங்களும் ரெட் கலர் ஆட் கமெண்ட் பண்ணலையா? சீக்கிரம் போய் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஜீவன் தேவா 2815 அப்படின்ற ஒரு இது ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ போக்கிமான் ஆல்ஃபா சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணது வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாரு. ப்ரோ அந்த வீடியோ போட்டு தான் காப்பிரைட் வந்து தூக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னேன். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணது அவர் டவுன்லோட் பண்ணிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் அது டவுட் இருந்துச்சுன்னா ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நான் வீடியோ லிங்க் அனுப்புகிறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் அபாஸ் ப்ரோ வந்து ஹாய் ப்ரோன்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஹாய் ப்ரோ. ஸோ இப்போ அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் போன வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ நம்மளோட போக்கிமான்லாம் லெவல் இதுதாங்க. ஸோ 17, 16, 16, 17, 17, 19 இந்த மாதிரி தான் இருக்குது லெவலு. ஸோ லெவல் ஏற்றுனேன் கைஸ். ஏற்றுனது ஆமாம் கைஸ், லெவல் ஏற்றுனேன். ஸோ ஓரளவுக்கு லெவல் ஏறிக்கை. ஸோ நம்மளோட இதுவும் உருமாறிடுச்சு கைஸ். ஸோ நம்மளோட லில்லிப்போ கைஸ் இதுக்கப்புறம் லெவல் ஏற்றலான்னு தான் பார்த்தேன். பட் இருந்தாலும் லெவல் ஏற்றுனா வேஸ்ட்டு கைஸ். ஸோ ஏன்னா 20க்கு அப்புறம் நம்ம பேச்சு வரைக்கும் இருக்காது. ஸோ அதனால் லெவல் ஏற்றாமல் 20க்குள்ளேயே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போதைக்கு நம்ம டிம்பரெலாம் எடுத்து முன்னாடி வச்சுக்கலாம். டிம்பர் தான் இப்போ தெரிஞ்சு இந்த இதுக்கு ரொம்ப தேவைப்படும். ஏன்னா ஃபைட்டிங் டைப் தான் தேவை. ஸோ இது வந்து ஒரு நார்மல் டைப் ஜிம் கைஸ். இப்போ வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எவனோ வெளில வந்துட்டானே, யாரா என் கோமாளி? ரெடி 1 to see thing inside the Pokeballs. போடாடி நீ யாருன்னே தெரியாது கைஸ். இவன் பாக்கெட்டில் அந்த க்யூப் வச்சுட்டு இருக்கான் பாருங்க. இவன் யார் கைஸ்? இவன் என் அவன் பேரே என்ன தான் கைஸ். இங்கே சேலஞ்சர் ட்ரெயினர் என். போக்கிமானில் லாஸ்ட்டில் எண்ணெய் மட்டும் எடுத்து வச்சுக்கிறாங்க சிவன், அவ்வளோதான். ஸோ பீடோ வச்சுருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட டிம்பர் தான் இருந்துச்சு. பார்க்கலாம் கைஸ். டிம்பரோட எவால்வ் தான் செம்மையாக இருக்கும். இதுவும் நல்லா தான் கைஸ் இருக்கும். டிம்பரே நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம டீமுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். சரியாக தெரியல கைஸ். ஸோ இதுக்கு இது போட்டேன் ராக் த்ரோ, நல்லா தான் போச்சு. ஸோ நம்ம டிம்பர் கொஞ்சம் பவராக தான் கைஸ் இருக்கான். ஸோ ஒரு பிரச்சனை இல்லை டிம்பருக்கு. ஸோ லோ கிக்குன்ற மூவ் வச்சுருந்துச்சி. ஸோ நல்ல மூவ் தான் கைஸ் இதெல்லாம். ஸோ அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு போக்கிமான் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். இவன் சென் டைப்ளோம் டைப் கேஸ். இது வந்து வாட்டர் டைப் போக்கிமான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ வாட்டர் டைப்பு தான் கேஸ் இது. ஸோ இதுக்கு வந்து ட்ரில்பர் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ட்ரில்பரும் ஒரு நல்ல போக்கிமான் தான் கேஸ். ஸோ அந்த எவால்வ் தான் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு என்னடா பேர் எஸ்க ட்ரில்னு வச்சுருக்கேன்னா அதுதான் கேஸ் அவனுடைய எவாலோட பேர். ஸோ இப்போதைக்கு இதை வச்சு மட்ஸ்லாப் போடலாம், இல்லை மெட்டர்க்லா போடலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். மெட்டர்க்லா வந்து லெவல் அப்பில் கற்றுச்சு கேஸ் இது. ஸோ மெட்டல்க்லாவும் ஓரளவுக்கு நல்ல மூவ் தான். அதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் கேஸ் அந்த மூவ் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு ரொம்ப கம்மி ஆயிடுச்சு கேஸ் ஹெல்த்து. ஸோ அதனால் வேறு போக்கிமான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நம்மளோட ஸ்னிவி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ கிராஸ் டைப் தானே அவன், அழகாக முடிச்சு விட்ருவாங்க கேஸ் இதை. ஸோ அதுவும் நம்ம லெவல் வேறு கிட்டத்தட்ட 17, 18 சம்திங் இருக்கும் கேஸ். இவனுக்கு 19 இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ பபுள் போட்டால் நமக்கு தான் அவ்வளோ போகுது, நாட் வெரி எஃபெக்ட் தான் வந்துச்சு. அப்புறம் நான் போட்டு முடிச்சிட்டேன் கைஸ் அவனை. வைன் விப் தான், ஒரே வைன் விப் முடிச்சிரு. கத்தம் அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. சூப்பர் எஃபெக்டிவ். டைம் ப்ளோல் ஃபெயிண்டட். எல்லாத்துக்கும் ஹெச்பி ஏறணும் கைஸ். ஸோ அதுக்காகவே நிறைய போக்கிமான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இப்போ அவனும் டிம்பர் அனுப்புகிறானா? ஸோ டிம்பர் தானே. டிம்பருக்கு ஏற்ற போக்கிமான் எதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை கைஸ். ஸோ டிம்பருக்கு நம்ம இதே வச்சு சண்டை போடலாம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ டிம்பர் கையில் இருக்குல்ல அந்த மரம் உட்டு, ஸோ அது மாறிட்டே இருக்கும். ஒட்டி ஸ்டீல் வந்துடும் கைஸ். ஸோ ஏதாவது எவால்வ் ஆகும்போது. ஸோ அப்புறம் ரெண்டாவது அடித்து கையில் வச்சுக்கோம் லாஸ்ட் எவால்வுக்கு. சொல்லு குயிக்கா கைஸ். நமக்கு ஒன்றும் ஆகாது, ஏன்னா நம்ம லெவல் 19 13. ஸோ கொஞ்சம் போட்டாலே போதும். ஸோ சாகுது. ஸோ இது கொடுத்துட்டு சாகுடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போக்கிமான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இப்போதைக்கு பீடோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கைஸ்.
எப்படியோ முடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கைஸ் எடுத்துகிட்டு வந்தேன். சரி போடு கெஸ் ஏர் கட்டர்ன்ற ஒரு மூவ் கற்றுக்கிச்சு கைஸ். நான் லெவல் ஏற்றிட்டு இருக்கும் போது தான் கற்றுக்கிச்சு ஏர் கட்டருன்ற மூவ். ஸோ நம்மளோட சர்வையன் ஸோ இவன் கைஸ் இவன் பைத்தியக்காரங்க இவன் ஜெக்ரோம் பவரு. நான் இவன் என்னென்னா உளறான் விடுங்க, அது லாஸ்ட்டில் நம்ம பார்த்துக்கலாம் கைஸ். ஸோ இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக உள்ளே போகலாம். உள்ளே வந்தோன்னா இங்கே ஒருத்தர் இருக்கான்ல சயின்டிஸ்ட் கைஸ், ட்ராகனைட் எலும்புலாம் வச்சுருக்காங்க. இது வந்து பறந்துட்டு இருந்த ஒரு ட்ராகனோட ஃபாயில் அப்படின்றான். ஸோ இது வந்து ஒரு நார்மலான கல் இல்லை, மீட்டியரைட் கல் அப்படின்றான். ஸோ இங்கே வந்துட்டு இது ஒரு ஆர்டினரி ஸ்டோன் தான், இது டெசர்ட்டில் கிடச்சிச்சு, அது எதுக்கு இருக்குன்னே தெரியாது, அதுக்கு வேல்யூவாக இல்லை அப்படின்றான். அழகாக இருக்குதுன்னு வச்சுட்ருக்கோம் அப்படின்றாங்க கைஸ். இது உள்ளே போனால் போக்கிமான் ஜிம் இருக்கும். ஸோ ஜிம் லீடர் வந்து லெனோரா, அவங்க தான் என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். ஸோ வந்தோன்னே நம்ம தாத்தா வந்து நம்ம ஃப்ரெண்டு கைஸா, நம்ம ஃப்ரெண்டு வந்து அட்வைஸ்லாம் பண்ணுறாரு. அட்வைஸ்லாம் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் கொடுத்தாரு கைஸ். ஸோ அந்த வாட்டர் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாது. மேபி எழுதுறதுக்கு அந்த மாதிரி எதுக்குன்னா இருக்கும் கைஸ், ட்ரைனிங் இதில் யூஸ் பண்ணலாம் ஜிம்மில். ஸோ இவங்கிட்ட வந்தால் இவங்கிட்ட ஒரே போக்கிமான் தான் இருந்துச்சு. ஸோ வந்தோடனே பேட்ராய்ட் வச்சு சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வேறு வழி என்ன இருக்குது, சண்டை போட்டு தாங்க கைஸ் ஆகணும். ஸோ லோ கிக் யூஸ் பண்ணேன். ஸோ போச்சு, நல்லாவே போகுது கைஸ். ஸோ நம்ம டிம்பர் கொஞ்சம் பவராக தான் இருக்கான். ஸோ இன்னும் கொஞ்சம் இப்போ லெவலப் பண்ணிட்டா போதும் கைஸ், தலைவனை கையிலேயே பிடிக்க முடியாது. ஸோ நம்ம டீமில் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபைட்டிங் டைப் போக்கிமான் இருக்குது. எவன் வந்தாலும் சரி அடிச்சு போட்டு போயிட்டே தான் கைஸுவேன். ஸோ ஃபைட்டிங் தான் கைஸ். ஸோ இப்போதைக்கு நம்ம டிம்பர் எடுத்து பின்னாடி வச்சுட்டு நம்ம எக்ஸ்கேட்டர் அதாவது ட்ரில்பர் எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டேன். ஸோ அவங்ககிட்ட போய் கேட்டதுக்கு இங்கே இருக்க புக்கெல்லாம் படி, அதில் கொஷின்லாம் இருக்கும், அதுக்கெலாம் ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ நீ இதில் வந்து ஒரு மெமோ இருக்காங்க கைஸ், அவன் படித்தது வந்து கொஷின் என்ன கொஷின்னா, ஸோ இந்த ஜிம்மில் வந்தாலும் ஃபஸ்ட்டு எந்த போக்கிமான் பார்த்தேன் அப்படின்னு கேட்குறான். ஸோ அதுக்கான ஆன்சர் மிடில் ரோவில் இருக்கும் அப்படின்றாங்க கைஸ். ஸோ இவன் கிட்ட தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு போக்கிமான் பேட்ராட்டு. ஸோ வேறு எந்த போக்கிமான் பார்த்தேன், மிடில் ரோவில் இருக்குன்னு அவனே சொன்னாங்க கைஸ். எதுக்குடா இங்கே உள்ள புக்கெலாம் படிச்சுட்டு இருக்கேன்னா சும்மா தான் கைஸ். ஸோ இதில் ஏதோ ஒரு ஆன்சர் இருக்குது, இதுலேயும் ஒரு கொஷின் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு இதுதான் கைஸ் மிடில் ரோ. ஸோ இந்த இடத்துல வாங்க இருக்கும். ஸோ கைஸ் அதான் இது வந்து ஒரு பயாலஜி ஆஃப் பேட்ராட்டுன்ற ஒரு புக்காமா. ஸோ ஃபஸ்ட்டு நான் உள்ளே வந்தோன்னே பார்த்தது பேட்ராட் தான் கைஸ். ஸோ அடுத்தது ரெண்டாவது கொஷின் வந்து புகை வரும் அப்படின்னானோ சொல்லியிருந்தாங்க, ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இது வேறு கொஸ்டின் கைஸ், இது வேறு இன்னொரு மெமோ இருக்கும் கைஸ், முன்னாடி ஒன்று இருக்கா, இது கிட்ட போய் பேசணும். ஸோ அதுக்கான கரெக்டான ஆன்சர் லோக்கோமோட்டிவ் அப்படின்னு சொல்லுது கைஸ். ஸோ இப்போது திரும்ப பேட்டில் கைஸ், இங்கே ஒரு பேட்டல். ஸோ இதுக்கிட்ட எத்தனை போக்கிமான் இருக்குன்னு தெரியலையே, ஒரே போக்கிமான் தான் கைஸ், வாங்க முடிச்சிடலாம். ஸோ ஹெர்டயர் கைஸ், இதுதான் நம்மக்கிட்ட இருக்கும் ஹெர்டயர். ஸோ இந்த போக்கிமான் கடைசி வரைக்கும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது கைஸ், அடுத்த பாட்டில் காணாமல் போயிடும். ஸோ ஃபியூரி 5 போட்டேன், எவ்வளோ போகுதுன்னு பார்த்தா 2 தடவை தான் அடிச்சிச்சு. அது ஒரு அடிக்கே முக்கால்வாசி போயிடுச்சு கைஸ். நான் மெட்டலுக்குலாம் நம்பி போட்டேன், நம்ப வச்சு ஏமாத்திச்சு. ஸோ அதுக்கு பதிலாக நான் டிம்பர் எடுத்துகிட்டு வந்தேன் கைஸ். ஸோ டிம்பர் தான் கைஸ். ஸோ ஒன்றும் பண்ணல, லோ கிக் தான் போட்டேன், அதுக்குள்ளே டேக்கல் போட்டுச்சு கைஸ். ரெண்டுமே லெவல் 17ன்றனால கொஞ்சம் ஒரு மாதிரி தான் கைஸ் இருக்குது. இது ரெண்டுமே ஜஸ்ட்டில் வந்து நின்றுட்டுருக்கு கைஸ், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் போக்கிமான் மாற்றிட்டேன். ஸோ அது ஒரே போக்கிமான் தான், நான் 3 போக்கிமான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அப்புறமா நானும் ஹெர்டயர் எடுத்துகிட்டு வந்தேன் கைஸ். ஸோ அதே பைட் போடு சாகு அப்படின்னு சொல்லிட்டு ஃபெயிண்ட் ஆக்கி வச்சுட்டு அப்புறமா போனேன். அந்த புக்கில் இன்னொரு கொஷின் இருக்கும் கைஸ். ஸோ எத்தனை கொஷின் இருக்கும், நான் இந்த மாதிரி நான் எக்ஸாம் கூட இவ்வளோ இதுவாக படித்ததில்லை கைஸ். ஸோ இந்த புக்கில் இன்னொரு கொஷின் இருக்கும் கைஸ். ஸோ பிரச்சனை கைஸ். இப்போ இந்த இடத்துல ஒரு புக் இருக்கும், அந்த புக்கில் படிக்கணும். ஒரு சின்னதாக ஒரு சேவ் பண்ணிக்கிட்டேன், ஏன்னு கேட்டிங்கன்னா திரும்பலாம் ஆட முடியாது கைஸ், வந்தால் தான். ஸோ இந்த கேமில் இந்த எமுலேட்டரில் டிராஸ்டிக் எமுலேட்டரில் இந்த கேம் உள்ள சேவ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ வெளியில் உள்ள சேவ் தான் கைஸ் ஒர்க் ஆகுது, எமுலேட்டர் சேவ் தான் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ அங்கே போயிட்டு அது ஒரு கொஸ்டின் கேட்ச்சு கைஸ், அதுக்கு ஆன்சர் பஃபினே இங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு ரோலேயே இருக்குது. ஸோ இப்போ அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு 2 அடி முன்னாடி வச்சுட்டு ஒரு அடி லெஃப்ட்டில் வச்சுட்டு திரும்ப 2 அடி முன்னாடி வச்சுட்டு திரும்ப ஒரு அடி ரைட்டில் வையே, அங்கே தான் டோர் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. பார்த்தா இந்த பொண்ணு தான் கைஸ் இருக்குது. ஸோ இது கூட சண்டை போடலாம் வாங்க. இதுக்கிட்ட எத்தனை போக்கிமான், இதுக்கிட்ட 3 போக்கிமான் இருக்குது கைஸ், இருங்க சண்டை போட்டு வரேன். ஸோ கைஸ் இதுக்கிட்ட சண்டை போட்டாச்சு, 3 போக்கிமானு வச்சிருந்துச்சி. 3 போக்கிமான் லில்லிபப் தான் கைஸ்.
ஸோ இப்போ வந்து அதுக்கு ஆன்சர் வேணாலும் சொல்லிச்சு. ஸோ அதுக்கப்புறமா இந்த புக்கில் ஒரு மெமோ இருந்துச்சு. ஸோ இது புக்குக்கு பின்னாடி ஒரு சுவிட்ச் இருக்கும், அதை அழுத்து டோர் ஓப்பன் ஆகணும்னு சொன்னால் பார்த்தா சீக்ரெட் பேஸ் மாதிரி வச்சுருக்கு கைஸ். ஸோ செம்மையாக இருந்துச்சு ஆனால் இது. ஸோ இந்த மாதிரி நம்மளும் ஒரு சீக்ரெட் பேஸ் கட்டலாம் வாங்க சீக்கிரம். இப்போதைக்கு நம்ம போயிட்டு போக்கிமான் ஜேர்னி ஆரம்பிக்கலாம் கைஸ். பேட்டில் ஆரம்பிக்கலாம் வாங்க. இப்போதைக்கு போக்கிமான்லாம் போய் ஹீல் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ஜிம் லீடர் இது பேர் வந்து லெனோரா கைஸ், வெர்சஸ் லெனோரா. ஸோ இதுக்கிட்ட 2 போக்கிமான் தான் கைஸ். பாவம் அதுவே லெல்லி பப்பே 3 வச்சுருந்துச்சு அந்த பொண்ணே. இது 2 போக்கிமான் தான் வச்சுருக்கு. ஸோ ஒன்று வந்து ஹெர்டேயர் கைஸ். ஸோ அது போட்ட ஒரு அடி எனக்கு எங்கேயோ போயிடுச்சு கைஸ். வேறு வழி இல்லை, செத்தா சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூரி 5 போட்டேன். இன்னும் ஒரு 2 அடி அடிச்சிருந்துச்சு, ஒரு அடி அடிச்சிருந்தாலும் செத்துட்ருக்கும் கைஸ். ஸோ நான் செத்துருக்க மாட்டேன், பட் நான் மாட்டிக்கிட்டேன். ஸோ அதான் கைஸ், டிம்பர் வச்சு முடிச்சு விட்றலாம் அப்படின்ற ஒரு பிளானில் டிம்பர் எடுத்துகிட்டு வந்தேன். டிம்பர் வச்சு ராக் த்ரோ போட்டேன். பட் போஷன் யூஸ் பண்ணிச்சு கைஸ். சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி பண்ணுறப்ப தான் வெறியாகும். இந்த ஜிம் லீடருங்களே இப்படி தான் கைஸ். ஸோ ரெண்டுமே சேம் லெவல் 18. ஸோ திரும்ப ஒரு லோ கிக் போட்டேன், அது டேக் டவுன் போட்டுச்சு. ஸோ லாஸ்ட்டு 3 ஹெச்பியில் தப்பிச்சுருந்தாங்க சொன்னோம். ஸோ இது கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்தது. டஃப்னா ரொம்ப டஃப்லாம் இல்லை, லைட்டாக அந்த ஈஸின்னு சொல்லுவாங்கல்ல, ஈஸி. நான் மாடரேட்டாக இருந்துச்சு ஈஸி, இது ஃபைட் அவ்வளோதான். ஸோ நான் லெவல் ஏற்றிட்டு வந்திருந்தேன்னா ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். லெவல் ஏற்ற வந்தால் ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். ஸோ ரெண்டுமே எல்லாம் மாடரேட்டாக வந்தேன்னா அதனால தான். ஸோ சூப்பர் சோனிக் கைஸ். ஸோ தூங்க வச்சிச்சு. அவன் அப்பயே சொன்னான் கைஸ், யாராவது சேரன்னு இந்த பெரி வச்சுக்கோ, தூங்குனால் உடனே எந்திரிச்சிடும் அப்படின்னு சொன்னான். ஸோ நான் தான் கேட்கல, அப்படியே வந்தேன், மாட்டிக்கிட்டேன். இப்போதைக்கு அட்டையர் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அட்டையர் வச்சு சண்டை போட முடியுமாட்டு, பட் இவன் செத்துருவான்னு தெரிஞ்சு போச்சு கைஸ். லெவல் 17, அது 20. ஸோ ஒரே ஒரு அடி கூட அடிக்கலைவன், அப்படியே செத்து போயிட்டான். ஸோ அப்புறம் பீடோவை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ பீடோ தாங்கும் தான் நினச்சி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ முதல்ல நம்ம இதை வச்சுட்டு அப்படியே போய்க்குமான் நம்ம ஹீல் பண்ணிக்கலாம் கைஸ். அதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ எதுனா நம்மளோட டிம்பர் தான். ஸோ அவனை நம்பி தான் வந்தேன். ஸோ அவனை காப்பாற்றும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் கைஸ். ஸோ அப்புறம் பீடோ வந்து நல்லா தாக்கு பிடிச்சிச்சு கைஸ். உண்மையை சொல்லணும்னா பீடோ தரமாக தாக்கு பிடிச்சிச்சு. ஸோ பீடோ கிட்ட பிரச்சனையே இல்லை. ஸோ கியூக் அட்டாக் அது நமக்கு ஒரு அட்டாக் போட்டுது கைஸ். அந்த அட்டாக்கில் தான் நிறைய போச்சு. பட் ஆனால் நம்ம இதை அவாய்ட் பண்ணிடுது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்தது டிம்பர் வா 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 வா. இப்போ பாருங்க, ஒரு அடி இடி மாதிரி இருக்கும். லோ கிக் ஹிப்னோசிஸா கைஸ். ஹிப்னோசிஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஒரே அடி தான் நெத்திலே அடித்தா செத்துச்சு. ஸோ இப்போதைக்கு நமக்கு 2400 அது மட்டும் இல்லாமல் பேசிக் பேட்ச் கொடுத்துட்டாங்க கைஸ். ஸோ இப்போ நம்மக்கிட்ட 2 பேட்ச் இருக்குது. ஸோ இந்த பேட்ச் வைக்கிற அனிமேஷனே தனியாக இருக்கும் கைஸ். ஒரு மாதிரி ஃபீலாக ஜாலியாக தான் இருக்குல்ல. ஸோ லெனோரா. ஸோ இதுக்கப்புறம் லெவல் 30 வரைக்கும் இருக்குது போய்க்குமா, நம்ம சொல்கிற பேச்சு கேட்குமாமா. ஸோ நல்லது தான். டியர் அவன் புருஷன் கைசுவேன். நம்ம டீம் மேக்மா ஃப்ளார். ஐயோ என்ன கைஸ் இது, டீம் ஆக்வாவா பிளாஸ்மா கைஸ், டீம் பிளாஸ்மாவா. ஸோ டீம் பிளாஸ்மா வந்திருக்காங்க. அந்த எலும்பு கூட ஸ்கெலிட்டன் எடுத்துகிட்டு போய் பார்க்குறாங்க அப்படின்றான். ஸோ இங்கே வந்து நம்ம இவர்கிட்ட பேசிட்டு போயிடலாம் கைஸ். வழக்கம் போல் நம்ம சர்டிஃபைட் ட்ரெயினர்ஸ் எம்பின்னு பேர் போட்டாங்க. ஸோ அப்புறமா இவர்கிட்ட பேசிட்டு அப்படியே கல்மையாச்சு கைஸ் நம்ம. ஸோ அந்த ட்ராகனைட் எலும்பு திருடுறதுக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நேம் போக்கிமான் லிபரேஷன் கைஸ். இவங்க இப்படி தான் லிபரேஷன் வாங்க. ஸோ ஸ்மோக் பாம் போட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் ரொம்ப பெருசாக இருக்கும் தான் நினைக்கிறேன். மேபி நான் ஃபைட்லாம் கட் பண்ணிட்டேன்னா அந்த சிட்டிக்கு போகிறது சின்ன எபிசோடு தான் கைஸ். இப்போ அடுத்த எபிசோடும் ஸோ மேபி நான் கட் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். ஸோ இவன் தேடிட்டு இருக்கு கைஸ். உங்கள் ஸ்கல்லை நான் கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தேன். பட் இவனா புதுசாக வந்திருக்கேன் கைஸ். என்ன சர்ப்ரைஸ் விசிட்டாக வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குது. இதுதான் பர்க். ஸோ அடுத்த சிட்டியோட ஜிம் லீடராக கைஸ். ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போகணும். வாட்ஸ்அப் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். ஸோ பியாங்கா வந்துக்குது கைஸ். சேரன் வந்துக்கிறான். ஸோ 2 பேரும் வந்தாங்க. எதுக்கு தீஸ் 2 சார் அவங்களாம் என் ஃப்ரெண்டு தான், பியாங்கா அண்ட் சேரன். ஸோ நம்ம இப்போ பிரிஞ்சு போய் தேடலாமா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் 2 பேர் மியூசியமில் இருந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவன் வந்து இப்படி போகிறான். நம்ம எப்படி போகிறது? நம்மளும் இப்படி தான் கைஸ் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு வந்து ட்ரோசிங் மியூசியம் கொடுத்துருக்கு. யாருக்கு கொடுத்தான்னு கேட்டால் அந்த டஸ்க்கு என்னது கைஸ், இது மிஸ்ட்டு ட்ரீம் மிஸ்ட் எடுத்து கொடுத்துருப்போம்ல, ஃபென்னல் அது பேர் என்ன கைஸ், அதான் நினைக்கிறேன். ஸோ அது கொடுத்துச்சாமா. ஸோ இவங்க 2 பேர் இப்போ மியூசியமுக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம கேம் முடிச்சுட்டு நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் கைஸ்.
சரி ஓகே கேஸ் அவ்வளோ இந்த வீடியோ பார்த்து அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு தென் டாட்டா எபிசோட் ஸோ மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களே ஸோ ஒரே ஒரு ரெட் கலர் ஆட்க்கு மட்டும் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகே கேஸ் பை